السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد شهر رمضان. وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துகள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேரிடர்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, செங்கையான இஸ்லாமிய வருடத்தின் துவக்கத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 1446 வருடங்களை அல்லாஹ் எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையிலே, ஆஃபியத்தான முறையிலே, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய ஆயுள் காலத்தை எந்த அளவுக்கு நிறைவு செய்திருக்கின்றானோ அதுபோல் துவங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய வருடத்தில் முழுவதும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நலவை முழுமையாக தந்து அருள் புரிவானாக. எல்லா விதமான கெடுதிகள், முசீபத்துகள், சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த இஸ்லாமிய வருடத்தின் துவக்கம் முழுவதும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நீக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய மாதம் என்று அழைக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் இஸ்லாமிய முதல் மாதத்திலே துவக்கத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். பெருமக்களே, இந்த மாதத்தின் 10வது தினம் முஹர்ரம் மாதத்தின் பிறை 10 அன்று ஆஷுரா என்று சொல்லக்கூடிய அந்த நாள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்தியிலே அது ஆஷுரா என்ற அந்த நாள் நல்ல நாளா இல்லை கெட்ட நாளா என்று பல்வேறு விதமான கருத்துகளுக்கு மத்தியில் இந்த இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமக்களை, எதிர்வரக்கூடிய அந்த ஆஷுரா என்ற அந்த நாள் இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பல்வேறு விதமான நபிமார்களுக்கு விடுதலை கிடைத்த நாள். பல்வேறு விதமான பல நபிமார்கள் விடுதலை மூச்சு பெற்றவர் அந்த நாள்தான் ஆஷுரா என்ற நாளாக இருக்கின்றது. அது அவர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாள். அந்த நாளிலே எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ் கொடுத்தார். எத்தனையோ நபிமார்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், நோய் நொடிகள்,
முசீபத்துகள், சோதனைகள், எல்லா விதமான கெடுதிகளிலிருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு விமோசனத்தை கொடுத்தான். மிகப்பெரிய ஒரு சோதனையிலிருந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக அந்த ஆஷரா நாளை அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் ஆக்கி அருளினான் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் எதிர்வரக்கூடிய அந்த ஆஷரா என்ற அந்த திருநாள் துக்க நாளாக நம்முடைய இஸ்லாமிய சமூகங்களுக்கு மத்தியிலே அந்த ஆஷரா என்ற அந்த நாள் துக்க நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த நாளிலே இஸ்லாமிய பெருமக்கள் உட்பட எத்தனையோ மக்கள் தங்களுடைய கரங்களா, தங்களுடைய நெஞ்சிலும் தங்களுடைய முகத்திலும் அவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள். காரணம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட, அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்ட நாள் தான் அந்த ஆஷரா என்ற நாள். ஆகையால் அது எங்களுக்கு துக்க நாள், அது எங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய நாள் என்பதை நம்முடைய இஸ்லாமிய சமூகங்களில் ஒரு கூட்டம் அந்த நாளை துக்க நாளாக அனுஷ்டித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்தியிலே நாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, எத்தனையோ நபிமார்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் பிறந்த மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம். அதற்கு நன்றி கடனாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷராவுடைய அந்த பிறை 10 அன்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக உங்களுக்கு எல்லா விதமான கெடுதிகளிலும் முசீபத்துகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைத்ததனால் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அந்த நோன்பு நோற்பதை நாம் சுன்னத்தாக ஆக்கி இருக்கின்றோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்த ஆஷராவுடைய அந்த நாள் எப்பேற்பட்ட நாள் என்றால், அந்த நாளிலே அல்லாஹ் எந்த அளவுக்கு நபிமார்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, நன்மையை கொடுத்தான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் எடுத்துக் கொள்ளலாம். அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன ஒரு மாறு செய்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்திலிருந்து உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். பல வருடங்களாக, பல நாட்களாக அல்லாஹ்விடத்திலே தாங்கள் செய்த அந்த தவறுக்கு, அந்த மாறு செய்ததற்கு அல்லாஹ்விடத்திலே போராடினார்கள், மன்னிப்பு தேடினார்கள், தௌபா செய்தார்கள், எவ்வளவோ கண்ணீர்களை இந்த பூமியிலே கொட்டினார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த நேரத்திலே எல்லாம் அவர்களுடைய அந்த தௌபாவை, அவர்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்ட தினம்தான் எதிர்வரக்கூடிய அந்த ஆஷராவுடைய நாள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகின்றது. அந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அந்த ஆஷராவுடைய நாள் நமக்கு தெரிகின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதற்கு அடுத்தபடியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சய்யிதினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்ட அந்த சமுதாயங்களை தங்களுடைய கப்பலிலே ஏற்றிக்கொண்டு மிகப்பெரிய அந்த வெள்ளப்பெருக்கு, நாமெல்லாம் வரலாற்றிலே கேள்விப்பட்டிருப்போம். மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நபியை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் சய்யிதினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 900க்கும் மேலே அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் ஒரு சில மக்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் அனைவர்களும் கப்பலிலே ஏறினார்கள், கப்பலிலே பயணம் செய்தார்கள். மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை அல்லாஹ் வரலாற்றிலே இல்லாத மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினான். ஏற்படுத்தி அந்த ஈமான் கொண்ட அந்த மக்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கரை ஒதுங்கி பாதுகாக்கப்பட்ட, அவர்கள் கரை ஒதுங்கி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் தான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், ஆஷுராவுடைய நாள் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் நம்முடைய சமூகங்களுக்கு மத்தியிலே இந்த ஆஷுராவுடைய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக தெரிகின்றது. பெருமக்களே, சய்யிதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நம்ரூத் மன்னனோட இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த நம்ரூத் மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்திலே அவர்களை தூக்கி எறிந்தான். அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த நாள் இந்த எதிர்வரக்கூடிய ஆஷராவுடைய நாள். எதிர்வரக்கூடிய அந்த ஆஷராவுடைய நாள், அந்த நாளில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மிகப்பெரிய அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அதனால் அந்த ஆஷராவுடைய நாள் நமக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாக தெரிகின்றது. பெருமக்களை 18 ஆண்டுகளாக நோய் நொடியிலே படுத்த படுக்கையாக படுத்து கிடந்தவர்கள் நபியினா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் எல்லா மக்களும் அவர்களை விட்டு விரண்டோடினார்கள். காரணம், இவர்களுக்கு ஒரு புது நோய் ஏற்பட்டிருக்கிறது. 18 ஆண்டுகளாக படுத்த படுக்கையிலே எல்லா விதமான செல்வங்களையும் பொருளாதாரங்களையும் பிள்ளைகளையும் இழந்து அனாதையாக நெருக்கடியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுக்கு நோய் குணமானது. அவர்களுடைய அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றது இந்த ஆஷராவுடைய இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது தினத்தில் தான் அவர்களுக்கு நோய் குணமாக்கப்பட்டது. அதனால் அந்த ஆஷராவுடைய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக, சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அவர்களுக்கு தெரிந்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகிறது. பெருமக்களே, நாம் எல்லாம் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்னும் கொடிய அரசனிடம் என்ன செய்தார்கள்? இந்த இஸ்லாத்தை பற்றி, இந்த ஈமானை பற்றி பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அந்த இஸ்லாத்தை, அந்த ஈமானை ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபிரௌன் அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நான் கடவுள், நான் இறைவனாக இருக்கிறேன், நானே ரப்பாக இருக்கிறேன் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அங்கே பதிவு செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ பிரச்சாரம் செய்து கேட்கவில்லை. கடைசியாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் பாதுகாக்கப்பட்டது இந்த ஆஷரா, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்திலே. அதே போல மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனாக எத்தனையோ ஆண் பிள்ளைகளை கொலை செய்து மிகப்பெரிய ஒரு விஷமத்தை விதைத்த அந்த ஃபிரௌனுக்கு அழிவு ஏற்பட்டது. அந்த நதியிலே அவன் மூழ்கடிக்கப்பட்டதும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தில் தான் அவனுக்கு அழிவு ஏற்பட்டது என்பதை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெருமக்களை, எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் இந்த ஆஷராவுடைய நாள், எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை, எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்வை தரக்கூடிய நாள் இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கக்கூடிய எதிர்வரக்கூடிய இந்த ஆஷராவுடைய நாள் என்பதை நாம் என்ன செய்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. பெருமக்களை, அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த நாளை வரவேற்க வேண்டும். இவ்வளவு சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு விடிவு காலத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு மிகப்பெரிய ஒரு விமோசனத்தை கொடுத்திருக்கிறார் என்பதற்காக நன்றி கடனாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த ஆஷராவுடைய நாளிலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அந்த நோன்பை நான் சுன்னத்தாக ஆக்கி இருக்கின்றேன். எந்த அளவுக்கு என்றால், ரமலானுடைய நோன்புக்கு அடுத்த ஒரு தரஜா, ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்றால் அது இந்த ஆஷராவுடைய நோன்பு மட்டும்தான். ரமலானுடைய நோன்பு, ரமலானுடைய அந்த காலகட்டம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அவசியமானது என்பதை ஹதீஸிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த ரமலானுக்கு அடுத்து அந்த அந்தஸ்து இந்த முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய அந்த நோன்புக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். அஃலலு ஸியாம், நோன்புகளிலே ஆகச் சிறந்த ஒரு நோன்பு இருக்கிறது என்றால் பாது ஷஹரி ரமலான், ரமலானுக்கு பிறகு இந்த ஆஷராவுடைய நோன்புதான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். பெருமக்களை, நபியினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அவர்கள் தங்களுடைய
பாச பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக பிரிந்த இருந்தார்கள். அவர்களுடைய மகனை சந்தித்தது, அவர்களுடைய மகனோடு சேர்ந்தது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தில் தான் என்பதை ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவம் கடந்து பெற்ற குழந்தை நபீனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தில் அவர்களுக்கு அந்த தினம், அந்த மாதம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம், சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம் என்பதை நாம் வரலாற்றிலே கேள்விப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அதனால்தான் இந்த ஆஷுராவுடைய நாள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த ஆஷுராவுடைய நாள் நல்ல நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள். யூதர்கள் மதீனாவிலே யூதர்கள் எல்லாம் நோன்பு நோட்டு இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை அந்த நோன்புடைய நிலைமையிலே பார்த்து, என்ன காரணம், எதற்காக நீங்கள் இந்த நாளிலே நோன்பு நோட்டு இருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் பாதுகாக்கப்பட்ட ஒரு நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டு அவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட்ட நாள் தான் இந்த ஆஷுராவுடைய நாள். அந்த நாளை கண்ணியப்படுத்தும் வண்ணமாக, அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாகத்தான் நாங்கள் இந்த நாளை நோன்பு நோற்று இதை அமல்களால் இதை முழுமைப்படுத்துகிறோம் என்பதாக அந்த யூதர்கள் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த யூதர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் தான் நன்றி செலுத்துவதற்கு தகுதி படைத்திருக்கிறோம். ஆகையால் நாங்களும் என்ன செய்வோம், இந்த ஆஷுராவுடைய நாளிலே நோன்பு நோன்போம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் யூதர்களுக்கு, வேதக்காரர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். ஆகையால் தனித்து ஒரு நோன்பு நோக்கக்கூடாது. அடுத்த வருடம் நான் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு ஹயாத்தாக இருந்தால் பிறை 9, 10 இல்லை 10, 11 நோன்பு நோற்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு அவர்கள் ஹயாத்தாக இருக்கவில்லை. பெருமக்களை, அவர்களுடைய அந்த வார்த்தை, அவர்களுடைய அந்த சொல்லின் பிரகாரம் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மத்தியிலே வருடந்தோறும் இந்த முஹர்ரம் மாதத்திலே பிறை 9, 10, 10, 11 இஸ்லாமிய பெருமக்கள் நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான, ஒரு கண்ணியமான, ஒரு சங்கையான ஒரு நாள் ஆஷுராவுடைய நாளாக இருக்கின்றது. அதே ஆஷுராவுடைய நாளில் தான் ஒரு துக்கமான ஒரு நிகழ்வும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நடந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த நாளிலே இவ்வளவு சோதனைகளுக்கு பின்னால், இவ்வளவு கஷ்டங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தானோ, மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நசீபை, நன்மையை கொடுத்தானோ, அதை விட அதிகமான முறையிலே கவலைப்படக்கூடிய ஒரு துக்கமான நாளாக இந்த ஆஷுராவுடைய நாள் இருக்கிறது என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இந்த ஆஷுராவுடைய நாளில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை. அவர்கள் பிறந்து 6 வருட காலமாக பெருமானாருடைய அரவணைப்பிலே, அவர்களுடைய வளர்ப்பிலே, பேணுதலான முறையிலே வளர்க்கப்பட்டவர்கள் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஹுசைன் அவர்கள் என்னிலிருந்து உள்ளவர்கள், நான் அவர்களிடமிருந்து உள்ளேன், நாங்கள் இருவர்களும் 2.5 கலந்தவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெருமக்களே, நபீனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நேசமாக, பாசமாக வளர்த்தார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு பேர பிள்ளையை கூட ஒரு தாதா இப்படி வளர்த்து எடுத்திருப்பார்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பெருமானாருடைய வளர்ப்பு, அவர்களுடைய
பேரர்களுக்கு மத்தியிலே இருந்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யார் நேசிக்கின்றீர்களோ அவர்கள் என்னை நேசித்ததை போல, அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யார் கோபித்தீர்களோ அவர்கள் என்னை கோபித்ததை போல, என்னுடைய அகல பைத்தை யாரும் பகைத்துக் கொள்ளாதீர்கள், என்னுடைய குடும்பத்தார்களை யாரும் என்ன செய்யாதீர்கள், திட்டாதீர்கள். என்னுடைய குடும்பத்தார்களை திட்டினால், என்னுடைய குடும்பத்தார்களை கோபித்தால் என்னை கோபித்ததை போல, என்னை திட்டியதை போல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை, அப்பேற்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட, அவர்கள் வஃபாத்தான, எதிரிகளால் கொல்லப்பட்ட நாள் தான் இந்த ஆஷுராவுடைய நாள். அவர்களுக்காக, அவர்களுடைய மன்னரை வாழ்க்கைக்காக நாம் இறைவனிடத்திலே கையேந்தி துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே தங்களுடைய பேர பிள்ளைகளிடம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை சமூகங்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஜும்மாவுடைய நாள் மிம்பரிலே ஹுத்பா ஓதக்கூடிய அந்த நேரம், அந்த ஹுத்பா ஓதக்கூடிய நேரம் எவ்வளவு முக்கியமான நேரம். ஒரு முணுமுணுப்போட கூடாது, ஜும்மாவுடைய அந்த முழுமையான நன்மை நமக்கு கிடைத்து விடாது. அவ்வளவு ஒழுக்கமாக, அவ்வளவு பேணுதலாக அந்த ஜும்மாவுடைய ஹுத்பாவை மக்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். அதனால் முழுமையான நன்மை கிடைக்கும் என்பதாக நமக்கு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஜும்மாவிலே ஹுத்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த நேரத்திலே பெருமானாருடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு பக்கத்திலே மிம்பர் படியிலே வந்து அமர்ந்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட எந்த விதமான சஞ்சலமும் படாமல், எந்த விதமான டென்ஷனும் ஆகாமல், தங்களுடைய பேர பிள்ளையை ஹுத்பாவை ஓதக்கூடிய அந்த மிம்பர் படியிலே அருகாமையிலே வைத்துக் கொண்டே நூற்றுக்கணக்கான சகாபாக்களுக்கு மத்தியிலே எந்த விதமான டென்ஷனும், எந்த விதமான மன சஞ்சலமும் இல்லாமல் ஹுத்பாவை நிகழ்த்தினார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே காண முடிகின்றது. பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எந்த அளவுக்கு அவர்கள் வளர்த்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கட்டத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுது ஷஹீதாக்கப்படுவார்கள், எப்பொழுது கொல்லப்படுவார்கள் என்பதை பெருமானாருக்கு அல்லாஹ் முன்னாடியே அறிவித்து விட்டார். அதனால் இந்த ஆஷுராவுடைய நாள் கெட்ட நாள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதால் இது துக்க நாள் என்பதாக யாரும் சொல்ல முடியாது. அதே போல ஆஷுரா என்பது நல்ல நாள், கெட்ட நாள் என்பது யாரும் முடிவெடுக்க கூடிய அதிகாரம் இல்லை. இந்த நாளிலே அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும், பல்வேறு விதமான நபிமார்களுக்கும் சோதனைகளிலிருந்து, முசீபத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்த நாள். அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அந்த நாளை கண்ணியப்படுத்தி நோன்பு நோற்றிருக்கின்றோம். பெருமக்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுவது இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த முஹர்ரம் மாதத்திலே பிறை 10 அன்று அவர்கள் ஷஹீதாக்கப்படுவது அல்லாஹ் ஆரம்பத்திலேயே அந்த கலா கதிரிலே முடிவு செய்து விட்டான். ஹுசைன் அவர்கள் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே கொல்லப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். பெருமக்களே, அதனால் இந்த ஆஷுராவுடைய நாள் கெட்ட நாள் என்பது யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து சிரித்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய பேர பிள்ளைகளோடு அகமகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. உம்மு சல்மா அவர்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, இப்பொழுதுதான் உங்களுடைய பேர பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருந்தீர்கள், விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று கண்ணீரை வடிக்கின்றீர்களே, அழுகின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய பேர பிள்ளை எந்த இடத்திலே கொல்லப்படுவாரோ அந்த இடத்தினுடைய
மண்ணை என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து சென்றிருக்கிறார், அதனால் நான் கண்ணீர் வடிக்கின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சகீதாக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள் என்பதை ஆரம்பத்திலேயே அல்லாஹ் பெருமானாருக்கு அறிவித்து விட்டார் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பேர பிள்ளையை எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு ஹலாலை பேணி ஹராமை பேணி அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ஒரு கட்டத்திலே சதக்காவுடைய ஜகாத்துடைய பேரித்தம்பழங்கள் இருக்கின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தெரியாமல் அதை எடுத்து வாயிலை வைத்து மென்று விட்டார்கள். சிறு பிள்ளை தெரியாமல் எடுத்து வைத்து விட்டார், தவறில்லை. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்தார்கள். அது பைத்துல் மாலை சேர்ந்தது, ஜகாத்துடைய அந்த பொருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல வைத்து கூடாது, அதை அவர்கள் உட்கொள்ளக்கூடாது என்பதை அந்த சிறு பிராயத்திலும் கூட ஹராமை பேணி ஹலாலோடு தான் வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பேர பிள்ளைக்கு அறிவுறுத்தினார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, அப்பேற்பட்ட செல்லமாக அப்பேற்பட்ட பிரியமாக வளர்த்து வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாக இருக்கின்றது என்பதை நம்முடைய நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய மகனுக்கு உதவியாக மாதம் தொகையாக 500 ஊக்கியா கொடுத்தார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 1000 ஊக்கியா கொடுத்தார்கள். உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அருமை தந்தையே, எனக்கு செலவுக்கு 500 ஊக்கியா கொடுக்கின்றீர்கள், ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 1000 ஊக்கியா கொடுக்கின்றீர்களே, நாங்கள் இருவர்களும் நண்பர்கள் தானே, நான் நீங்கள் பெற்ற பிள்ளை, ஹுசைன் அவர்கள் அலி பெற்ற பிள்ளை, அவர்களுக்கு 1000ம் எனக்கு 500 தருகின்றீர்களே, என்ன பாரபட்சம்? இதான் உங்களுடைய நீதியா? இதான் உங்களுடைய நேர்மையா? என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அவர்களுடைய மகனார் கேட்ட பொழுது கடுமையான கோபம் அடைந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், உங்களை பார்க்கின்ற பொழுது உமர் தான் ஞாபகத்துக்கு வருவார்கள், ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கின்ற பொழுது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றார்கள். அவர்கள் ஞாபகத்துக்கு வருவதனால் அவர்களை கண்ணியப்படுத்தும் வண்ணமாக அவர்களுக்கு செலவாக அதிகமான ஊக்கியாக்களை நான் கொடுக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய தந்தை சாதாரண ஒரு கலீஃபா, ஆனால் அவர்களுடைய தந்தை சுவர்க்கத்தின் வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர். உங்களுடைய தாயார் ஒரு சாதாரண ஒரு தாய், ஆனால் அவர்களுடைய தாய் சுவர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. உங்களுடைய நானா சாதாரண நானா, ஆனால் அவர்களுடைய நானா ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக சக்கரவர்த்தி. ஆகையால் அவர்களை கண்ணியப்படுத்தும் வண்ணமாக அவர்களுக்கு செலவுக்கு அதிகமான ஊக்கியாக்களை உங்களை விட அவர்களுக்கு அதிகமாக கொடுத்தேன் என்பதை ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய மகனாரை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது 4 ஹலீஃபாக்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, இப்படி 4 ஹலீஃபாக்களும் தேர்வு முறையாக வந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சி பீடத்துக்கு வந்தார்கள். அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அவர்களுடைய மகனார் யஸீத் என்பவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதாக ஒட்டுமொத்த மதீனாவும் அந்த ஒரு கூட்டத்தார்கள் முடிவு செய்த பொழுதுதான் உலக முஸ்லிம்கள் கொந்தளித்தார்கள். நேர்மையான நீதியான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நடந்தது இப்பொழுது யஸீத் என்பவர் மக்களுக்கு பிடித்தமானவன் அல்ல. தனி மனித வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, முஆவியா நல்ல மனிதர், 5 மாநிலங்களை ஆழ்ந்தவர். ஆனால் அவருடைய மகனார்
வாரிசு ஆட்சி என்பதை கூடாது, இவர் நல்ல மனிதர் இல்லை என்பதை ஒட்டுமொத்த மதீனாவும் முடிவு செய்து ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தலைமையாக கலீஃபாவாக ஆக்கினார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கூஃபாவுக்கு கிளம்பி சென்றார்கள். கூஃபாவுடைய மக்களுடைய அந்த ஒற்றுமையை வாங்குவதற்காக கூஃபாவுக்கு செல்கின்ற பொழுது பெரும் பெரும் சகாபாக்கள் ஹுசைன் அவர்களை போக விடாமல் தடுத்தார்கள். உங்களுக்கு ஆபத்து வர இருக்கிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, பெரும் பெரும் சகாபாக்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, ஒரு கவிஞர் குறுக்கை படுத்துக் கொண்டு, ஹஜரத் ஹுசைன் அவர்களே, நீங்கள் கூஃபாவுக்கு செல்ல வேண்டாம், உங்களை கூறாக இரண்டு கூறாக அந்த கூஃபாவாசிகள் பிளந்து விடுவார்கள், ஆகையால் நீங்கள் செல்லாதீர்கள் என்பதாக குறுக்கை படுத்துக் கொண்டு அந்த கூஃபாவிலிருந்து மரணத்தினுடைய வாடை அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக எவ்வளவோ தடுத்தும், ஆனால் அல்லாஹ் அவர்களை அங்கே இழுத்து சென்றான். கூஃபாவுக்கு சென்றார்கள். அந்த பாலைவன பகுதி, மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத பகுதி, நீர் இல்லாத பகுதி, அந்த பகதாதுடைய ஓரத்திலே அந்த கர்பலா என்னும் இடத்திலே 2 நாட்களாக தொடர்ச்சியாக பிறை 9-10 முஹர்ரம் மாதத்திலே பிறை 9-10 2 நாட்களாக தங்கி இருந்த சகாபாக்கள் அங்கே வெறும் 80 சகாபாக்கள். ஆனால் அந்த யஸீதுடைய மக்கள் பல்லாயிரம் மக்கள் அங்கே போர் செய்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பல்வேறு விதமான காயங்களோடு ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதை வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் சில மக்கள் ஹுசைன் அவர்கள் வஃபாத்தானதால் இந்த ஆஷுராவுடைய நாள் கெட்ட நாள் என்பதாக சொல்கிறார்கள். பெருமக்களை, கெட்ட நாளும் அல்ல, நல்ல நாளும் அல்ல, அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று, அல்லாஹ் நடத்திய ஒன்று. இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் இவ்வளவு விடிவு காலத்தை கொடுத்ததனால் இந்த ஆஷுராவுடைய நாளை வரவேற்று கண்ணியப்படுத்தி நோன்பு நோற்றி நாம் வழி அனுப்பி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட ஒரு நாள் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மக்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை வழிகாட்டி சென்றிருக்கின்றார்களோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து எதிர்வரக்கூடிய முஹர்ரம் மாதத்திலே பிறை 9-10 அந்த சுன்னத்தான தனித்து ஒரு நோன்பு வைக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதர்களுக்கும் வேதக்காரர்களுக்கும் மாற்றம் செய்யும் வண்ணமாக ஒரு நோன்பை நீங்கள் முன்னும் பின்னுமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதன் பிரகாரம் அந்த நோன்பை நோற்று நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.